ஓகே. அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போற யூனிட் வந்து என்ன அப்படின்னா, ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த யூனிட்ல ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் இருக்கு, பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 2மே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து பிஜிடிஆர்பில இதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு. பட் ஆனா அப்ப சிலபஸ் வந்து கவர் ஆனது எந்த புக்குன்னு எனக்கு கிளியரா தெரியல. பட் ஆனா இதுக்கு அடுத்து இப்ப நியூ சிலபஸ் மாத்தும்போது அவங்க மாத்துனது வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பாலிடெக்னிக்லயும், ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் என்ன சிலபஸ் இருந்துச்சோ, அதே சிலபஸ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, பிஜிடிஆர்பிக்கு குடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன சிலபஸ் இருந்துச்சு அப்படி எந்த புக்க ரெஃபர் பண்ணி சிலபஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஆ கார்டிங்டன் புக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த புக்ல இருந்து தான் அப்படியே மேட்ச் ஆயிருக்கு சிலபஸ். சரிங்களா? சிலபஸ் வந்து அப்படியே 100% சிலபஸ் அப்படியே வந்து அந்த கார்டிங்டன் புக்ல தான் மேட்ச் ஆயிருக்கு. நான் பாலிடெக்னிக் எக்ஸாம் எழுதும் போதும் அப்படிதான் கார்டிங்டன் புக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸுமே வந்திருந்தது. சரிங்களா? ஒரு ஒரு 6 கொஸ்டின் ஓடிஇல இருந்து கேட்டிருந்தாங்க. அதுல 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்து கார்டிங்டன் புக்ல அப்படியே இருக்கக்கூடிய வரிய அப்படியே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கார்டிங்டன் புக்க வச்சு தான் இப்ப உங்களுக்கு ஃபுல்லா நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லா குடுக்க போறேன். ஏன்னா, ஓடிஇய பொறுத்தவரைக்கும் ஃபுல்லா ப்ராப்ளமேட்டிக் தான். பட் ஆனா தியரில ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நமக்கு அது வந்து மாட்டிக்கணும். சரிங்களா? ஏன்னா ப்ராப்ளமேட்டிக்க பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த புக்ல ப்ராப்ளம் பார்த்தாலும் நம்ம மீதி செஞ்சிரலாம். இல்ல எலிமினேட்டிங் த ஆப்ஷன் இந்த மாரி சில விஷயங்கள வச்சு நம்ம ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். பட் எங்க மாட்டும் அப்படின்னா, தியரி பார்ட்ல தான் மாட்டும். ஸோ சிலபஸ் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுறது இந்த புக் அப்படிங்கிறதுனால, அப்ப இந்த புக்ல எங்கெங்கெல்லாம் நமக்கு தியரி பார்ட் இருக்கோ, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கிட்டா நமக்கு கொஞ்சம் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால நான் இந்த புக்க வச்சு தான் இப்ப ஃபுல் நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் எழுதும்போது எக்ஸஸா ராய் சிங்கானியாவோ, இல்ல ஏதாவது இன்ஜினியரிங் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதாவது 1, 2 புக்லயும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்கணும். அது நான் வேற வேற ப்ராப்ளம்ஸ் வேற வேற மெத்தட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. இந்த யூனிட்ட பொறுத்தவரைக்கும் முழுக்க முழுக்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ப்ராப்ளம் செய்றீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது. பட் இந்த கார்டிங்டன் புக் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா, நிறைய தியரி ஓரியன்டடா இருக்கும். அதாவது பொதுவா நம்ம ஓடினா என்ன பண்ணுவோம்? ஒரு கொஸ்டின் குடுத்துருவாங்க. அத சால்வ் பண்ணா, ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். y ஆஃப் x ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த ஆன்ஸர தேடுவோம். பட் இந்த புக்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொல்யூஷன் எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. சரிங்களா? அதனால இத வந்து சில ப்ராப்ளம்ஸ செஞ்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சில ப்ராப்ளம்ஸ தயவு செய்து ரிசல்ட்ஸாவே மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா, அத செஞ்சு பார்த்து, அத புரிஞ்சு, நீங்க போய் அத எக்ஸாம் ஹால்ல அப்ளை பண்ணிலாம் பண்ண முடியாது. எப்படியும் நமக்கு எப்படி கேட்க போறான்? இதுல இருக்கத அப்படியே வரி மாறாம டைப் பண்ணி கேட்க போறான். சரிதானா? அப்படிங்கிறப்ப நீங்க அத உட்கார்ந்து, நான் அத ஒவ்வொரு வரியா புரிஞ்சு தான் சார் நான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எங்க புரிஞ்சுக்கணுமோ அங்க புரிஞ்சுக்கோங்க. பிஜிடிஆர் ஃபுல்லாவே அப்படிதான். எங்க புரியணுமோ அங்க புரிஞ்சுக்கோங்க. எங்க வந்து மனப்பாடம் பண்ணணுமோ அங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணா தான் உங்களால வந்து பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும். இப்ப இதுல இருக்க சில கொஸ்டின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, 1 பேஜ் வரும் டெரிவேஷன். அப்ப அந்த 1 பேஜ் டெரிவேஷன் நம்ம உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த கொஸ்டின்ல என்ன சொல்ல வர்றாங்க கான்செப்ட் ஓரியன்டடா அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பொதுவாவே பாத்தீங்கன்னா, நம்ம மத்த இதுலலாம் பார்த்தா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொல்லுவோம்? ஈக்குவேஷன் இன்வால்விங் டிஃபரன்ஷியேஷன் இஸ் கால்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிம்போம். அதுக்கு அடுத்து என்ன படிப்போம்? ஆர்டர்னா என்ன? டிகிரினா என்ன? அப்படின்னு படிப்போம். சரிங்களா? ஆனா இந்த புக்ல பாத்தீங்கன்னா, தலைகீழா இருக்கும். நிறைய வந்து வித்தியாசமா இருக்கும். பட் அத வந்து நம்ம அப்படியே தான் படிக்கணும் அவசியம் இல்ல. நமக்கு தேவை என்னன்னா, நம்மளால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டே வருவோம். சரியா? சரி. ஃபர்ஸ்ட் இந்த தியரி பார்ட்லாம் நீங்க படிக்க வேண்டாம். ஆ ஜெனரலா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னா, y டேஷ் பிளஸ் a ஆஃப் எக்ஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? இது ரொம்ப இதா சொல்லணும் உங்களுக்கு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? y டேஷ் வந்திருக்கு. y டபுள் டேஷ் வரல. அதனால இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப இத நம்ம சால்வ் பண்ணுவோம். அப்படிதானே? இப்ப எக்ஸாம்பிள் இப்போ y டேஷ் பிளஸ் y அப்படி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு என்ன பண்ணுவோம் நம்ம? y டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் 5. அடுத்தது வந்து dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் 5. அடுத்து வேரியபிள் செப்பரபிள்னு ஒரு மெத்தட் படிச்சிருப்பீங்க. dy பை மைனஸ் 5 ஈக்குவல் டு x dx. இப்படி பிரிச்சு போட்டு இது என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். பட் கடைசியில கிடைக்கிற ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா, சம் y ஆஃப் எக்ஸ்ல ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா?
ஆன்சர் எப்படி கிடைக்கும்? சம் ஒய் ஆஃப் எக்ஸ்ல கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இதை ஒய் டேஷ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாமா? இதுல ஒய்ங்கிறது ஒய் ஆஃப் எக்ஸ். அப்ப இந்த சைடு இருக்க ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா, இது எப்படி எழுதிக்கலாமா? ஒய் டேஷ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுதிக்கலாமா? எக்ஸையும் ஒய்யையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். எக்ஸையும் ஒய்யையும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இந்த புக்ல ஃபுல்லாவே பொதுவா நம்ம சொல்யூஷன்னா நம்ம ஒய் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோமா? பட் இந்த புக்ல ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்யூஷனுங்கிறது பை ஆஃப் எக்ஸ். அப்ப ஒய்ங்கிறது தான் பை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒய்ங்கிறது தான் பை. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? இது எப்படி எழுதிக்கலாம்? பை டேஷ் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பை ஆஃப் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? நான் சொல்றது புரியுதா? ஒன்னும் இல்ல, நான் நொட்டேஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். சோ இந்த புக்ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, there exists a function pi, சரிங்களா, and there is a function f such that pi is satisfies this relation. pi வந்து இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா pi is the solution of this differential equation அப்படின்றாங்க. y dash equal to f of x comma y அப்படின்றாங்க. நம்ம இதை வந்து அங்கெல்லாம் வேற மாதிரி படிச்சிருப்போம். சரிங்களா? இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எஃப்ங்கிறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? அந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு அது அப்புறம் பையங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன். அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா, சரிங்களா, அப்ப பை இஸ் அ சொல்யூஷன் ஃபார் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்றாங்க. சரிங்களா? இதுல எஃப்ங்கிறது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் எக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், பை ஆஃப் எக்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இங்க எக்ஸ்ங்கிறது எங்க இருக்குன்னா ஒரு இன்டர்வல்ல இருக்கும், ஐன்ற இன்டர்வல்ல. ஸ்கிரீன் கட் ஆயிடுச்சோ? தெரியுது சார், ஸ்கிரீன் தெரியுதுங்க சார். கட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ் சார். எனக்கு மட்டும் தான் தெரியுதுயா? சரி. சோ அப்ப இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? சரி, ஓகே. அப்ப எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் பண்றாங்கன்னா, ஐங்கிறது இன்டர்வல். சரிங்களா? ஐங்கிறது என்னது? ஒரு இன்டர்வல், ரியல் லைன்ல இருக்கக்கூடிய ஒரு இன்டர்வல். எஸ்ங்கிறது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் செட்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இது ரெண்டோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல தான் எங்க பண்ணிருக்காங்கன்னா எஃப் டிஃபைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? எஃப் இஸ் டிஃபைன்டு ஃப்ரம், சரிங்களா, ஐ கிராஸ் எஸ் டு சி. சிங்கிறது காம்ப்ளெக்ஸ் செட். இதெல்லாம் நீங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து அவங்க கொடுத்துருக்க தியரி. சரிங்களா? எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம், எஃப் இஸ் த ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் ஆன் ஐ கிராஸ் எஸ். ஐங்கிறது ரியல் லைன்ல இருக்கக்கூடிய இன்டர்வல், எஸ்ங்கிறது காம்ப்ளெக்ஸ் செட்ல இருக்கக்கூடிய இது காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செட்டு. அதனாலதான் இந்த எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு, பை ஆஃப் எக்ஸ்ங்கிறது இங்க இருக்கு. அதனாலதான் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பை ஆஃப் எக்ஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படின்னா அதோட ஆன்சர் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூவா இருக்கணும். சரிங்களா? சோ இதுல மொத்தம் ரெண்டு கண்டிஷன். இந்த கண்டிஷன் மட்டும் தெளிவா படிச்சுக்கோங்க. ஒன்னு என்னன்னா பை ஆஃப் எக்ஸ் இஸ் இன் எஸ். பை ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எப்பயுமே எஸ்ல இருக்கணும். அடுத்து பை டாஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா பை ஆஃப் எக்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷன் இருந்தா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, இந்த ஒய் டேஷ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு பைங்கிறது ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது தியரி. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப நான் என்ன சொல்றேன், நான் பேசுறது எல்லாமே ஒய் டேஷ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய்ல பேசுறேன். இப்ப இந்த எஃப்ல வந்து ஒய்யே இல்ல, எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப ஒய் டேஷ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்? இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் படி சால்வ் பண்ணலாமா? அதாவது உண்மையை சொல்ல போனா இந்த புக்ல வேரியபிள் செப்பரபிள் தான் பின்னாடி தான் வரும். திரும்பவும் சொல்றேன், இந்த புக்ல நிறைய தியரிஸ் பின்னாடி தான் வரும். பட் முன்னாடி அவங்க எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் நமக்கு தேவை ஆன்சர். ஸோ நமக்கு எந்த மெத்தட் ஆப்ட் ஆகுதோ அதில் செஞ்சுக்க வேண்டியதான். ஸோ dy ஈக்குவல் டு
எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ இதுக்கு இன்டகிரேஷன் எடுக்கும்போது இங்க இன்டகிரல் எடுக்கிறோம். இங்க இன்டகிரல் எடுக்கும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன்ட் ஆயிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க இன்டகிரல் எடுக்கணும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? ஒரு இன்டர்வல்ல. அப்ப இன்டர்வல்ல டிஃபைன் பண்ணாங்கன்னா இன்டர்வல்ல நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? எக்ஸ் நாட் கமா ஒய் நாட் சொல்லிக்கலாமா? அல்லது எக்ஸ் நாட் கமா எக்ஸ் ஒன்னு சொல்லிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த இன்டர்வல்ல. அப்ப அதை எப்படி மீன் பண்றோம்? எக்ஸ் நாட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லலாமா? அதனால இந்த இடத்துல லோயர் லிமிட்டை எக்ஸ் நாட்டாவும் அப்பர் லிமிட்டை எக்ஸாவும் போடணும். சரிங்களா? இன்டகிரேட் பண்ணும்போது இது ரெண்டையும் தான் எடுத்துக்கணும். எக்ஸ் நாட் டு எக்ஸ் டிஎக்ஸ். பட் இங்க நம்ம லிமிட்ல வந்து எக்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுவோம்? இதை டிடின்னு மாத்திடுவோமா? பிளஸ் சி. ஸோ இதுதான் இங்க வந்திருக்கும். இதான் இங்க சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப இதை இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு ஒய்னு கிடைக்குமா? அப்போ ஒய் ஈக்குவல் டு ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ் எஃப் ஆஃப் டி டிடி பிளஸ் சி. ஸோ இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா இங்க சொல்யூஷன் சொல்றாங்க. அப்ப கொஸ்டின்ஸ் எப்படி வரலாம் அப்படின்னா எக்ஸாம்ல let y dash equal to f of x comma y be a first order differential equation and full stop வச்சுட்டு when f is independent of y then the solution is அப்படின்னு போட்டு இந்த பை ஆஃப் எக்ஸோட ஆன்சரை வந்து வேற வேற மாதிரி கொடுக்கலாம். சரிங்களா? இதை மாத்தி மாத்தி கேட்கலாம். இதுல ஒவ்வொரு சிக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்த சியோட வேல்யூ ஒன்னு கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு சொல்யூஷன். சியோட வேல்யூ 1 கொடுத்தாலும் அது சொல்யூஷனா தான் இருக்கும். சியோட வேல்யூ வந்து 1 பிளஸ் ஐன்னு கொடுத்தாலும் அது சொல்யூஷனா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதும் போது எழுதியிருப்போம் C1 e பவர் x அப்படின்னு எழுதுவோம். அப்ப அந்த C1 ஓட வேல்யூ வந்து என்ன வேணா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அது சாட்டிஸ்ஃபை ஆகும். அதான் மீனிங். அதுல பர்டிகுலரா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம சில இனிஷியல் கண்டிஷன்ஸ், பவுண்டரி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? அடுத்தது இந்த ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும் தெரியுமா? அந்த எக்ஸாம்பிள் அதுல வச்சு ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, ஒரு பாக்டீரியாவை எடுத்து ஒரு இதுல ஒரு ஸ்டார்ச்ல போடுறேன். போடும்போது டைம் ஆக 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 என்ன ஆகும்னா பாக்டீரியாவோட growth வந்து கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப இது எப்படி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்துவீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்புறம் ஒரு கெமிக்கல் வந்து ஒரு ஐஸ் கட்டியை தூக்கி நான் வெளியே வைக்கிறேன். அப்ப ஆரம்பத்துல அது வெயிட் நிறைய இருக்கும். நேரம் ஆக ஆக உருகி 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 அதோட வெயிட் குறையும். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்தலாம்னு. அந்த கான்செப்ட் தான். அதை வச்சு ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப அதையும் நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இது எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா, இதுல இருந்து எக்ஸாம்பிள் இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துட்டு இது ஃபாலோ பண்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாலிடெக்னிக் எக்ஸாம்ல கேட்ட எக்கச்சக்க கொஸ்டின்ஸ் ஒரு டாபிக்கோட 3 லைன் 4 லைன்லயே கேட்டாங்க. ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிள் இப்ப இந்த யூனிட்ல வந்து ரான்ஸ்கினை பத்தி கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, கார்டிங்டன் புக்ல ரான்ஸ்கின் எங்க இருக்கு அந்த பேஜ்லயே கொஸ்டினை செட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. பார்க்க ரொம்ப எலிமெண்டரி கொஸ்டினா தெரியும். பட் அந்த இடத்துல ஆப்ஷன்ல ட்விஸ்ட் பண்ணி உங்களை குழப்பி விட்டுருவாங்க. ஸோ அதை தெளிவா பார்த்துக்கோங்க. அப்ப என்ன கொஸ்டின் பாருங்க. சப்போஸ் தட் phi of x denotes the amount of certain substance at the time x. xல x டைம்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. நீங்க இந்த பாக்டீரியாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. we know that the substance increases at the rate of proportional to the amount present at any time x. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல எவ்வளவு இருந்துச்சோ அதை விட என்ன ஆயிடுச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கான். சரிங்களா? டைம் கூட கூட இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருந்தா அதை எப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா மாத்தணும் அப்படின்னா, phi dash of x equal to k into pi of x அப்படின்னு எழுதணும். சரிங்களா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, ரேட் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் ரேட் இன்க்ரீசிங் அட் அ ரேட். இந்த ரேட்ன்ற வேர்டு வந்துட்டாலே அது டிஃபரன்சியேஷனை மீன் பண்ணுது. அதனால பை டேஷ். ப்ரொபோர்ஷனல் டு அது ஏதோ உனக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. டு த அமௌண்ட் பிரசன்ட், அப்ப ஆல்ரெடி அமௌண்ட் தான் கூடி இருக்கு, அதனாலதான் பை டேஷ்னு போட்டிருக்கேன். இப்ப அதே அமௌண்ட்டை சொல்றாங்க, அதனால பை. இந்த ப்ரொபோர்ஷனை ஈக்குவல் பண்றதுக்கு தான் இந்த கேங்கிற ஃபேக்டர்.
இந்த ப்ரொபோர்ஷனலை ஈக்குவேட் பண்றதுக்கு தான் இந்த கேங்கிற ஃபேக்டர். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இதுக்கு அடுத்து இது எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுவோம், நம்ம இதை ஒய் டேஷ் ஒய்னு வச்சுக்கலாம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு கே ஒய். அப்படி இருந்தா ஒய் டேஷ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கே இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். சரிங்களா? அப்போ 1/y, அப்ப இது என்ன பண்ணுவோம், dy by y is equal to k dx. அப்ப இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் log y is equal to kx plus c. then y equal to e power kx plus c. அப்ப y equal to e power kx into e power c. அந்த e power c நம்ம என்னவா எழுதிக்கலாம், வெறும் c னே எழுதிக்கலாம். சோ அப்ப இதுதான் சொல்யூஷன். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு சி மிஸ் ஆயிருக்கு, பட் அவங்க ஜென்ரல் சொல்யூஷனா எழுதிருக்காங்க. சரிங்களா? அவங்க ஜென்ரல் சொல்யூஷனா எழுதி வச்சிருக்காங்க, பட் ஆனா அதுல ஒரு சி வரணும். இது புரிஞ்சுதா? இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வேற வேற ஃபார்ம்ல இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா f of x, y, y dash equal to 0. f of x, y dash, 0. எப்படி எழுதலாம்? இப்ப மேல இருக்க இதையே இந்த ஃபார்மட்ல எழுதலாம். எப்படி எழுதலாம்? y dash minus ky is equal to 0. அப்பனா என்ன அர்த்தம், இங்க f ஓட வேல்யூ என்ன, f of y, y dash ஓட வேல்யூ என்னன்னு கேட்டா y dash minus ky. அப்ப நீங்க யோசிக்கலாம், இதை மட்டும் தான் எழுத முடியுமா சார், வேற எதுவும் எழுத முடியாதா? எழுதலாம். y dash plus sin x y is equal to e power cos x னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதை எப்படி எழுதலாம், இந்த e power cos x is equal to மைனஸ் வந்துடும், is equal to 0ன்னு வந்துடும். அப்ப இதை f ன்னு எடுத்துக்கோங்க. சோ அப்ப எந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் நம்ம இந்த ஃபார்மட்ல நம்மளால எழுத முடியும். ரெண்டாவது ஃபார்மட்டுக்கு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுக்குறாங்க. என்னன்னா ஒய் டேஷ் தனியாவும் எக்ஸ் ஒய் தனியாவும் பிரிச்சு எழுத முடியும். இப்படி எழுதுறத வந்து ஸ்பெஷல் ஃபார்ம்ன்றாங்க. இதுதான் மேல இருக்க இந்த ஃபார்மட். இப்ப இதுவும் அதே ஃபார்மட் தான், இதுவும் அதே ஃபார்மட் தான். இங்க வந்து எப்படி வேணா இருக்கலாம், இதை பொறுத்த வரைக்கும் இப்படி கூட இருக்கலாம், இப்படி கூட இருக்கலாம் இதுல ஒன்ல. ஆனா செகண்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ். தேர்ட் ஒன் வந்து ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் nth ஆர்டர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர், இது வந்து nth ஆர்டர். nth ஆர்டர்னா டிஃபரன்சியேஷன் வந்து n வரைக்கும் போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து நிறைய புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் அண்ட் டிகிரியை பாத்தீங்கன்னா அதை வச்சு ஒரு 15-20 ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பாங்க. ஆர்டர்னா எத்தனை டெரிவேட்டிவ் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது, டிகிரிங்கிறது அந்த ஹையஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு பவர் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு. சரிங்களா? இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து நான் போட்டு விடுறேன், நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்து அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது மோஸ்ட்லி எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தாலும் இது வரும். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இந்த புக்கை நல்லா கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால முதல்ல இந்த டாபிக் எல்லாம் சொல்லிக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம எக்ஸஸ் ஃபுல்லா பார்த்துக்கலாம். பட் ஆனா இதுக்கான கொஸ்டின்ஸ், டிஃபரன்ஸ் கொஸ்டின் நான் உங்களுக்கு போடுறேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க படிச்சுட்டு அதுல டவுட் இருந்தா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது இனிஷியல் கண்டிஷன்னா என்ன, பவுண்டரி கண்டிஷன்னா என்ன ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல? ஒன்றும் இல்லை, இனிஷியல் கண்டிஷன்னா ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. பவுண்டரி கண்டிஷன்னா மோர் தென் 1 பாயிண்ட்ஸா கொடுத்துருப்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள், y of 0 is equal to 0, y dash of 0 is equal to 1, y double dash of 0 is equal to pi. இப்படி கொடுத்தா அது பேர் இனிஷியல் கண்டிஷன். இதே y of 0 is equal to 0, y of pi is equal to 1, y of 3 pi by 2 is equal to -1. இப்படி கொடுத்தா அது பவுண்டரி கண்டிஷன். புரிஞ்சுதா? ஓகே, இப்ப இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த எக்ஸாம்பிளுக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க புக்ல. சரிங்களா? ஜஸ்ட் எக்ஸாம்பிள் போட்டு சொல்யூஷன் கொடுத்துட்டாங்க. பட் இத வந்து சால்வ் பண்றதுக்கான மெத்தட் வந்து ஒரு 5 பேஜ் 6 பேஜ் கழிச்சு வரப்போகுது. ஆனா எக்ஸாம்ல நம்ம கேட்கும் போது அவங்க ஜஸ்ட் கேட்கறதுக்காக இப்ப ஒண்ணும் இல்ல, புக்ல இந்த லைன் இருக்கு. அப்ப எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க, அழகா கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. Find the solution of the differential equation y dash equal to ky with y of 0 is equal to 2 is அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். ஸோ அதனால இதையும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கிறது நமக்கு நல்லது. சரியா? அதனால பின்னாடி வரப்போற மெத்தடை நான் இப்பயே உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன்.
புரிஞ்சுதா? சரி, இதுக்கப்புறம் ஃபுல்லா நிறைய ப்ராப்ளம்ஸ் தான். நான் கொஞ்சம் கடகடன் ப்ராப்ளம்ஸ் போடுறேன், நீங்க பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து சைட் பை சைடா செய்யுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, y dash plus ky is equal to y dash equal to ky, y dash equal to ky, comma y of 0 equal to 2 அப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இதுக்கான இதை வந்து இந்த வேரியபிள் செப்பரபிள்னு சொல்லுவோம், அந்த மெத்தட்ல பண்ணலாம். சரிங்களா? வேரியபிள் செப்பரபிள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யாருக்காவது ஞாபகம்? யாருக்காவது தெரியாம இருக்கீங்களா? வேரியபிள் செப்பரபிள் யாருக்காவது தெரியாதா? ஒரு பக்கம் எக்ஸ் டேர்ம்ல ஒரு பக்கம். அவ்வளவுதான். வேற யாருக்கும் தெரியாம இருக்கா, இல்ல நான் டீட்டெயிலா சொல்லணுமா? சரி, நான் எழுதுறதுல ஏதாவது டவுட் இருந்தா தயவு செய்து என்னை கேட்டுருங்க. இது வரைக்கும் எழுதுல யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, ஓகே. அப்படின்னா இது வரைக்கும் இருக்கிறது எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் போட்டு விட்டுருங்க. ஓகே. அப்ப நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும்? பை ஆஃப் எக்ஸ்னு எடுக்கணும். ஸோ இதனால நான் இதை பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். அவன் இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா, எக்ஸுக்கு பதிலா 0 போட்டா ஒய்யோட வேல்யூ 2 கிடைக்குது. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டா ஒய்யோட வேல்யூ 2. That implies 2 is equal to c into e power k into 0. அப்ப 2 is equal to c. அப்ப c யோட வேல்யூ வந்து 2. அப்ப the solution is pi of x equal to 2 e power kx. இதான அதுல கொடுத்திருந்தாங்க. இதான அதுல கொடுத்திருந்தாங்க. இப்ப கடகடா நான் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும்னா நீங்களே ட்ரை பண்ணிருங்க, இல்லைன்னா பார்த்துட்டு டவுட் இருந்தா உடனே சொல்லிருங்க. அடுத்து செகண்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, y double dash plus y is equal to 0, comma y of 0 is equal to 1 and y dash of 0 is equal to 2. இதெல்லாம் பின்னாடி தான் நம்ம மெத்தட்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கேயே சொல்றேன், இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி எழுதுவீங்க யாருக்காவது தெரியுமா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுவீங்கல்ல, எப்படி எழுதணும்? m square plus 1 into y. ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதும் போது y தேவைப்படாது. m square plus 1 equal to 3. அப்ப m square equal to -1, m equal to plus or minus square root of -1, which means plus or minus I. ஸோ இது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். R1 R2ன்னு 2 ரியல் ரூட் இருந்ததுன்னா e பவர் R1x e பவர் R2xன்னு எழுதணும். இதே R1 R2 ஈக்குவலா இருந்ததுன்னா e பவர் R1x x e பவர் R2x R1xன்னு எழுதணும். ஞாபகம் இருக்கா? இது ரெண்டுமே ரியலா இருந்தா. இதே காம்ப்ளெக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கம்மின் பேர் அப்படிம்பாங்க, பேரா வரும். ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டாவா வரும். அப்ப இ பவர் ஆல்பா ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் எழுதுவோம். ஞாபகம் இருக்கா? எஸ் சார், e பவர் ஆல்பா எக்ஸ் வருங்க. யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே. அப்ப இது வந்து காம்ப்ளெக்ஸ் ரூட் வருது. அப்ப இதை நம்ம என்ன எழுதுவோம்? 0 பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு 0, பீட்டா ஈக்குவல் டு 1,
அதனால இங்க ஒய்யோட வேல்யூ வந்து வெறும் சிஎஃப் மட்டும் எழுதுவோம், அப்படிதானே? காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் தான் இங்க வரும், ஏன்னா ரைட் ஆன்சர் வந்து 0வா இருக்கிறதுனால. பர்டிகுலர் இன்டெகிரல் கிடையாது. ஸோ இ பவர் 0x a cos x பிளஸ் b sin x. அப்புறம் இ பவர் 0ங்கிறது உங்களுக்கு வராது, அதோட வேல்யூ 1 ஆயிரும். ஸோ a cos x பிளஸ் b sin x. அடுத்து வந்து y ஆஃப் 0 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ஒய்க்கு பதிலா 1, a cos 0 பிளஸ் b sin 0. இதுல sin 0ங்கிறது 0, cos 0ங்கிறது 1. ஸோ 1 ஈக்குவல் டு a. அடுத்தது y டேஷ் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ y டேஷ். ஸோ y டேஷ் ஈக்குவல் டு y எங்க இருக்கு? ஓகே, இதுதான் y. அப்ப காசை பண்ணா மைனஸ் சைன், சைனை பண்ணா காஸ். ஸோ அகெயின் y டேஷ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தாச்சு. அப்ப 2 ஈக்குவல் டு, அதாவது y டேஷ்க்கு பதிலாக 2 போட்டாச்சு, மைனஸ் a sin 0 பிளஸ் b cos 0. அகெயின் இல்ல sin 0 வந்து 0 ஆயிரும். ஸோ b மட்டும்தான் இருக்க போகுது. அப்ப b ஈக்குவல் டு 2. ஸோ ஃபைனலா y ஆஃப் x is equal to cos x plus 2 sin x. புரிஞ்சதுன்னா ஒரு thumbs up போட்டுருங்க. ஓகே, அப்ப 2 கொஸ்டின் நான் செஞ்சுட்டேன். 3வது கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். நீங்க ட்ரை பண்ணணும். நிறைய ஹோம்ஒர்க் கொடுப்போம்ப்பா இந்த யூனிட்ல, நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 3வது கொஸ்டின் வந்து நீங்க செய்யணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Find all the solutions of the differential equation of following equation on minus infinity less than x less than infinity. திரும்பவும் சொல்றேன், இதுக்கு முன்னாடி உங்க எந்த மெத்தடையுமே அவங்க ரெப்ரசென்ட் பண்ணவே இல்லை இந்த புக்ல. ஆனால் டைரக்டா எக்ஸைஸ்ல பாத்தீங்கன்னா கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. பட் நமக்கு எக்ஸாம் ஹால்ல நீ இந்த மெத்தட்ல செஞ்சு அந்த மெத்தட்ல செஞ்சுன்றதெல்லாம் பார்க்க போறது இல்லை. அவங்க பார்க்க போறது உனக்கு ஆன்சர் வந்துருக்கா இல்லையா. நீங்க யோசிக்கலாம், சார் என்ன சார் எக்ஸைஸ்ல இருந்தா கொஸ்டின் எடுக்க போறாங்கன்னு. பாலி டிஆர்பியில எக்ஸைஸ்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அதுவும் ஆனா என்ன, எக்ஸைஸ்ல பின்னாடி இருந்து கொஸ்டின் கேட்கல, முதல் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. எக்ஸைஸ்ல ஒரு எக்ஸைஸ்ல முதல் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு கான்செப்ட் உண்டு, சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய எக்ஸைஸ்ல முதல் 4 கொஸ்டின் அப்படியே கேட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன்னு எக்ஸாக்ட்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் பாலி டிஆர்பியில. ஸோ பாலி டிஆர்பியை விட இப்போ பிஜி டிஆர்பி வந்து ஹை ஸ்டாண்டர்டா மாறிடுச்சு. நீங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்களா மாறிட்டீங்க. அப்ப நீங்க என்னன்னா, நான் வந்து எக்ஸைஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் தான் பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது, எக்ஸைஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் பார்க்கணும். ஆனா இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும், ரொம்ப மோசமா இருக்கும். பட் அதுக்காக அதை உட்காந்து படிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் எதை படிக்கணுமோ அதை மட்டும் நான் மெட்டீரியல கொடுத்துருக்கேன், ஓரளவுக்கு கரெக்டா செலக்ட் பண்ணி. அதை மட்டும் நீங்க பார்த்தா கூட போதும். சரி, இப்போ அடுத்தடுத்த ப்ராப்ளம் நான் கடகடன்னு போற எக்ஸசைஸ்ல நான் எதோ ஹோம்ஒர்க் சொல்றேனோ அதெல்லாம் நீங்க தான் செய்யணும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா எல்லா சம்மும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, இப்போ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றேன். எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏ பார்ட் நான் பண்றேன். y dash equal to e power 3x plus sin x. செஞ்சு சொல்ல முடியுமா ஒரு 2 மினிட்ஸ்ல? செஞ்ச ஆன்சர் என்னன்னு சொல்ல முடியுமா? செய்யுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பூங்கோதை மேம்க்கு ஏ கொஸ்டின். பி கொஸ்டின் வந்து தேவி மேம்க்கு y double dash equal to 2 plus x. சி கொஸ்டின் வந்து கோகிலா மேம்க்கு. டி கொஸ்டின் வந்து ஜெனட் மேம்க்கு. கரெக்டாக செய்யுங்க 4 பேரும். இந்த சொல்ற ஆன்சர்லாம் கரெக்டான்னு பார்க்க போறது கார்த்திகா மேம். ஏ கொஸ்டின் பூங்கோதை மேம், பி கொஸ்டின் தேவி மேம், சி கொஸ்டின் கோகிலா மேம், டி கொஸ்டின் ஜெனட் மேம். இதுல யாரும் வந்து என்னால இப்ப சம் செய்ய முடியற சூழ்நிலையில இல்லை அப்படின்னா தயவு செய்து எனக்கு சொல்லிருங்க.
செஞ்சிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லுங்க. y டபுள் டேஷ்னா Yes, d sir. ஸ்கொயர்ட் வந்து dx ஸ்கொயர்ட்னு எடுத்துக்கணுமா சார்? எஸ் மேம். சார் y பவர்ல x சார் ஓகேலா? போட்டிருக்கீங்க. y பவர் k kth டெரிவேட்டிவ் மேம். k டெரிவேட்டிவ். k is a positive integer. ஜெனட் மேம் 3 டேஷ் கொடுத்துருக்கிறதுக்கு பேர் என்னன்னா 3 டெரிவேட்டிவ் இருக்கு அங்க. ஓகே சார். ட்ரை பண்ணுங்க, தெரியலனா ஒரு தப்பு இல்ல, கத்துக்கலாம். பூங்கோதை மேம் நேரம் முடிச்சிருக்க வேண்டாமா? ஃபார்முலா மறந்து போச்சு சார். எதுக்கு மேம் ஃபார்முலா மறந்துச்சு சொல்லுங்க, நான் சொல்றேன். இன்டெக்ரல் a பவர் x into dx. இன்டெகிரல் a பவர் x dxனா e பவர் ax by a. செகண்ட் ஆன்சர் x ஸ்கொயர்ட் plus x cubed by 6 தான் சார். x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பை இல்லைன்னு நினைக்கிறேன் மேம். நான் ஒரு தடவை செய்யறேன் பாருங்க. இதை இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றேன் நான். இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ். அப்படி போத் சைட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா y டபுள் டேஷ்ங்கிறது y டேஷா மாறும். இங்க எக்ஸை பொறுத்து இன்டகிரேட் பண்ணும்போது இது 2x மாறும், இது x ஸ்கொயர் பை 2 மாறும். பிளஸ் c1 சேர்க்கணும். again integrating on both sides. again integrating on both sides போகும்போது y equal to 2x square by 2 மாறும். இந்த x ஸ்கொயர்ன்றது x power 3 by 3 மாறும். இந்த c1ங்கிறது c1 x மாறும், c2 வரும். இந்த ஆன்சர் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓ ரைட் சார். நான் அந்த c1x plus c2 அது போடல சார். நான் கான்ஸ்டன்ட் விட்டுட்டேன். ரைட். சரி. x squared plus x cubed by 6 மாத்திரம் வந்தது. ஓகே. ஓகே பூங்கோதை மேம், உங்களுக்கு கரெக்டா வந்திருக்கா? e power 3x divided by 3 minus cos x. ஓகே வந்துருச்சுங்க சார். அந்த ஃபார்முலா தெரியாம தான் எனக்கு. ஓகே மேம். ஓகே, கொஞ்சம் ஃபார்முலா படிக்க ஆரம்பிச்சிருங்க மேம். ஓகே சார். அடுத்தது கோகிலா மேம், ஜெனட் மேம். சார் எனக்கு எப்படி போகணும்னு தெரியல சார். ஓகேங்க மேம். சரிங்க மேம். சரி, ஃபர்ஸ்ட் ஜெனட் மேமோட முடிச்சுக்கலாம். அப்ப இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ்னா ட்ரிபிள் டேஷ்ங்கிறது டபுள் டேஷ் ஆக போகுது. எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா எக்ஸ் பவர் 3/3 பிளஸ் c1. அகைன் இன்டகிரேட்டிங் பண்ணும்போது y dash equal to இது x power 4/3 into 4 plus c1x ன்னு வரணும். ஏதாவது தப்பா பண்ணா சொல்லிருங்க. அகைன் இன்டகிரேட்டிங் பண்ணும்போது yங்கிறது x power 5/3 into 4 into 5 plus c1 x பண்ணா x square by 2 c2 போட்டுக்கணுமா into c2x plus c3. இந்த ஆன்சர் வந்திருக்கா ஜானட் மேம் உங்களுக்கு? எஸ் சார், வந்துருச்சு சார். ஓகே மேம், வெரி குட், சூப்பர். கோகிலா சார் அது 0 வருமா சார் இன்டகிரேட் பண்ண? எங்கம்மா? இல்ல நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். என்னைக்குமே நான் உங்க எல்லாருக்கும் தான் திரும்ப நான் தான் சொல்றேன். ஒரு கொஸ்டின் ஜெனரலைஸ் பண்ணி வந்துருச்சுன்னா தயவு செய்து அந்த கொஸ்டினை ஜெனரலைஸ்ட் அப்ரோச்சா பண்ணாதீங்க. அப்ப என்ன பண்ணணும்?
இப்ப இந்த கொஸ்டின்ல கேங்கிறது என்ன நம்பர்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். தெரியாது சார். டிஃபரன்ஷியேஷன் எத்தனை டைம்ஸ் பண்றோம் தெரியாது. அது ஒரு தெரியாத நம்பரோட ஆமா மேம். பட் கேங்கிற நம்பர் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? என்னைக்குமே ஒரு கொஸ்டின் ஜெனரலைஸ்டா வந்தா அதை பர்டிகுலரா எடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு நீங்க ஆன்சரோட வெரிஃபை பண்ணீங்கன்னா என்னைக்குமே உங்களுக்கு கரெக்டா ஆன்சர் கிடைக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இது ஏன் பவர் கேல வச்சு சால்வ் பண்ணணும்? ஏன் பவர் 3ல வச்சு சால்வ் பண்ணிட்டு அதை வச்சு கேக்கு ஜெனரலைஸ் பண்ண முடியாதா? இப்போ ஒண்ணும் இதை பண்ணுங்களேன், இதை பண்ணுங்க. 2 சைடு இன்டெகிரேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இன்டெகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? y டபுள் டேஷ் ஈக்குவல் டு 0 இன்டெகிரேட் பண்ணா 0 தான், பட் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். அடுத்தது சரி, இதெல்லாம் பிளஸ் C2 போடணுமா? C1 x ஸ்கொயர் பை 2 பிளஸ் C2 x பிளஸ் C3. இப்ப இதுல C1ங்கிறது ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட் 2ன்றது. அப்ப இதுக்கு பதிலா அகைன் என்ன பண்ணிக்கலாம்? C1 போட்டுக்கலாம். இப்ப சொல்லுங்க, இங்க 3 இருக்கு, அதனால இங்க என்ன வந்திருக்கு? பவர்ல 2 வந்திருக்கு. அப்ப k இருந்தா பவர்ல என்ன எழுதுவீங்க? K minus k இருந்தா பவர்ல என்ன எழுதுவீங்க? x பவர் k minus 1 x பவர் k minus 2 up to dot. இப்ப இங்க 3 இருந்துச்சு, அதனால இங்க 3 வரைக்கும் போனீங்க. அப்ப இங்க k இருந்தா இது வரைக்கும் போயிருப்பீங்க? k வரைக்கும் சார். புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ப்ளீஸ், நான் தயவு செய்து கேட்கிறேன், திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த கொஸ்டினும் ஜெனரலைஸ்டா வந்துருச்சுன்னா அதை ஜெனரலைஸ்ட் அப்ரோச் பண்ணவே பண்ணாதீங்க. பர்டிகுலரா எடுத்துங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னதான் கொடுத்திருப்பான்? இந்த மாதிரி ஏதோ ஒரு பாலினாமியலோட எக்ஸ்பான்ஷன் கொடுத்திருப்பான். என்ன வேற நொட்டேஷன்ல கொடுத்திருக்க போறான், இல்ல வேற கான்ஸ்டன்ட்ல கொடுத்திருக்க போறான்? அவ்வளவுதானே வித்தியாசம். புரிஞ்சுதா? ஓகே. இதே கொஸ்டினை நான் எக்ஸாம்ல வேற மாதிரி கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்றீங்களா பார்ப்போம். இதே கொஸ்டின் அப்படியே y பவர் k வந்து கேத் டெரிவேட்டிவ் 0வா இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அங்க நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு நான் பாக்குறேன். சரி, இதுல இப்ப செகண்ட் கொஸ்டின் என்னவா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, வெரிஃபை த ஃபாலோயிங் ஆர் த சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிவன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதை எப்படி கொஸ்டினா கேட்கலாம்னா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கொடுத்துட்டு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சொல்யூஷன் கேட்கலாம். அப்ப அதை 2 விதமா நீங்க செய்யலாம். ஒன்னு என்னன்னா, இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் செக் பண்ண சொன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த வந்து அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி y டாஷ் சப்ஸ்டிட்யூட் பண்ணி y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுல எத்தனை கொஸ்டின் கொடுத்திருக்காங்க? 1 2 கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா h வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ABCDEFGH வரைக்கும் h வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த கொஸ்டின் நான் பண்ணணும் நீங்க சொல்றீங்களோ அந்த கொஸ்டினை நான் பண்றேன். இதுல ஒரே ஒரு கரெக்ஷன், இந்த இடத்துல இது e பவர் x. இதுல ஏதாவது ஒரு கொஸ்டின் சொல்லுங்க, நான் பண்றேன். CDEFGH எந்த கொஸ்டின் தெரியும் மேடம், நீங்க அதுதான் சொல்லுவீங்கன்னு. சரி, ரைட். பொதுவா எல்லா கணக்கு வாத்தியாரையும் பண்றது என்னன்னா, ஈஸியான கொஸ்டினை செஞ்சுட்டு கஷ்டமான கொஸ்டினை ஸ்டூடெண்ட் கொடுத்துருவாங்க. அதனால தெளிவா கஷ்டமான சமா கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். பட் எல்லா சம்மும் இதுல ஈஸி தான். ஓகே, ஆச் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு C1 cos kx பிளஸ் C2 sin kx. இத பாருங்களேன், இப்ப நான் கொஸ்டினே பார்க்க மாட்டேன், இதை பார்த்து ஆன்சர் சொல்லிடலாம். தெரியுமா? யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா இது எதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இருக்கும்னு? காம்ப்ளெக்ஸ் நம்பர், the second order differential equation. சரி, காம்ப்ளெக்ஸ் ரூட் வரணும்னா சரி, காம்ப்ளெக்ஸ்0. என்ன மேம்? y double dash plus
ம் ky is equal to 0 சார். அங்கதான் ஒரு சின்ன தப்பு பண்றீங்க. கே ஸ்கொயர் k ஸ்கொயர். ஓகே. கே ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 0 அவ்வளவுதான். சரி, அப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒய் டபுள் டேஷ் பிளஸ் கே ஸ்கொயர் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வோட சொல்யூஷனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ அப்ப நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா பை டபுள் டேஷ் பிளஸ் கே ஸ்கொயர் பை இஸ் ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணணும். ஸோ நான் பை டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அந்த உள்ள இருக்க ஒரு கே வந்து வெளியே வந்துடும். அடுத்ததுலயும் ஒரு கே வெளியே வந்துடும். சைன் எக்ஸ் பண்ணா காஸ் கே எக்ஸ். அடுத்து இது ரெண்டாவது தடவை பண்ணும்போது இன்னொரு தடவை இங்க உள்ள இருக்க கே வெளியே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அது கே ஸ்கொயரா மாறும். சைனுங்கிறது காசா மாறும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா அகைன் காசு இருக்கு. காசை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு சைன் வரும், மைனஸ் சைன் வரும், அதை வெளியே எடுத்துக்கிறேன். ஒரு கே ஒன்னு வெளியே வரும், அதையும் எடுத்துக்கிறேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த பை ஆஃப் எக்ஸோட நான் ஒரு கே ஸ்கொயரை மல்டிப்ளை பண்றேன். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்றேன். என்ன ஆகும்? 0. என்னது? பை டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கே ஸ்கொயர் பை ஆஃப் எக்ஸ். That implies phi of x is a solution of y double dash plus k square. ஓகேலா மேம்? ஓகேவா? ரிமைனிங் இருக்க எல்லா சமயம் பண்ணிடணும். ஏல இருந்து ஜி வரைக்கும். ரைட், இப்ப அடுத்தது போலாம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான், நீங்க கடன்னு செஞ்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? ஒய் டேஷ் பிளஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்படின்னா ஆப்ஷன் ஏ இது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பை ஆஃப் எக்ஸ் சொல்யூஷன் இப்படிதான் இருக்கும்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. அடுத்து பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 ஓட வேல்யூ கொடுத்துட்டு அப்ப வந்து சொல்யூஷன் எப்படி இருக்கும்? பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 பை ஆஃப் 0வா இருந்தா அப்ப சொல்யூஷன் எப்படி இருக்கும்? சரி, பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 2ங்கிறது இனிஷியல் கண்டிஷனா பவுண்டரி கண்டிஷனா? கண்டிஷனா சார்? சரிங்களா? பவுண்டரி கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னா 0 லெஸ் than or equal to x less than or equal to 1 கொடுக்கும்போது 0க்கு 1க்கும் ரெண்டுக்கும் அந்த கண்டிஷனை கொடுத்திருந்தாதான் அது வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா பவுண்டரி கண்டிஷன்ல வரும். ஒரு பாயிண்ட்ல மட்டும் பேசினாங்கன்னா அது இனிஷியல் கண்டிஷனா தான் இருக்கும் எப்பயுமே. இனிஷியல்னா 0வா தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. சரி, இப்ப இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றது? செய்ய முடியுமா? சரி, இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு மெத்தட், அந்த மெத்தடை இப்ப நான் சொல்லிடுறேன். அதாவது மத்த புக்ல இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த கீழே இருக்குல்ல இந்த மெத்தடை தான் சொல்ல போறேன். பாத்தீங்களா? இந்த மெத்தட் வந்து கீழே வரப்போகுது, பட் அதை நான் வந்து மேலேயே சொல்றேன். சரிங்களா? அப்ப என்ன மெத்தட்னா இது ஆல்ரெடி நீங்க பார்த்ததுதான். என்னன்னா ஒரு லீனியர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றதுக்கு ஆன ஒரு மெத்தட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா லீனியர்னா என்ன அப்படின்னு செக் பண்ணுறோம். சரியா? லீனியர்னா என்ன செக் பண்ணி எனக்கு சொல்றீங்க. இண்டிவிஜுவலா ஓவராலும் செக் பண்ணி சொல்றீங்க. ஓகே, அது என்ன ஃபார்மட்ல எடுத்துக்கலாம்னா ஒய் டேஷ் பிளஸ் ஏ ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டா இந்த புக்ல வந்து டைரக்ட் ஃபார்முலாவா கொடுத்துருக்காங்க. ஆனா பொதுவா நம்ம வந்து அதை ஃபார்முலாவா பண்ண மாட்டோம். அது இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் அப்படின்னு ஒரு விஷயத்த வச்சு பண்ணுவோம். நான் இதை வந்து இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் மெத்தட்லயே சொல்லிடுறேன், ஏன்னா அதுவும் வந்து ஒரு கொஸ்டினா வரலாம். சரிங்களா? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? e பவர் இன்டெகிரல் pdx சார். வெரி குட். ஓகே, அது எப்போ படிப்போம் அப்படின்னா இப்படி இருந்தா கரெக்டா? அப்ப இன்டகிரேட்டிங் ஃபேக்டரோட ஃபார்முலா என்ன படிப்போம் அப்படின்னா இ பவர் இன்டகிரல் pdx படிப்போம். ஸோ
அங்க பிங்கிறது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒய்க்கு பக்கத்துல இருக்க டேர்ம். ஸோ அப்ப இங்க ஏன்னா இந்த புக்ல ஃபாலோ பண்ற நோட்டேஷனை வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? அப்பதான் நாளைக்கு அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதனால சோ அப்ப இ பவர் இன்டகிரல் ஏ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகேவா? ஓகே. இவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல இதை கான்ஸ்டன்டா எடுத்து பண்றாங்க. நம்மளும் இதை கான்ஸ்டன்டா எடுத்து பண்ணிக்கலாம். அப்புறம் போக போக அதை வந்து வேரியபிளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இ பவர் இன்டகிரல் ஏடிஎக்ஸ், இங்க ஏங்கிறது கான்ஸ்டன்ட். அதே மாதிரி பி ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க, ஆனா இன்டர்வல். கண்டினியூஸ் ஆன் ஐ ஒரு இன்டர்வல்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா இ பவர் ஏஎக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா படிச்சிருப்போம்ல ஸ்கூல் டேஸ்லயோ காலேஜ் டேஸ்லயோ, ஒய் இன்டூ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்டகிரல் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இ பவர் இல்ல இன்டெக்ரல் q e பவர் இன்டெக்ரல் pdx. ஓகே ஓகே, அப்படி பேரலாமா? அப்ப ஓகே, அப்படி பேரலாம். ஃபார்முலா வந்து இப்படி சொல்லிடுறாங்க, ஜென்ரல் ஃபார்முலாவா எழுதிடலாம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டரையே வந்து போடாம டைரக்டா இப்படி படிப்போம் நம்ம. இன்டெக்ரல் q e பவர் இன்டெக்ரல் pdx dx plus c. இதுல வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பிய வந்து இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஏவா இருக்கிறதுனால நான் ஏஎக்ஸ், இந்த இடம் வந்து பி ஆஃப் எக்ஸா இருக்கிறதுனால நான் பி ஆஃப் எக்ஸ், அகைன் இந்த இடம் ஏவா இருக்கிறதுனால நான் ஏ. சோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஏ கான்ஸ்டன்டா இருந்தாலும் இல்லைனாலும் இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. இங்க ஏ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால சரிங்களா? இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணணும், நான் திரும்பவும் சொல்றேன். இந்த பி ஆஃப் எக்ஸ வந்து எங்க டிஃபைன் ஆயிருக்கோ அதை பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இப்ப ஐங்கிறத வந்து நான் சம் எக்ஸ் நாட் டு எக்ஸ் ஒன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்ப எக்ஸ் நாட் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன்ல இந்த இடத்துல எக்ஸ் நாட் டு எக்ஸ்னு கொடுக்கணும். அப்ப ஒன்ஸ் லிமிட்டை நீங்க எக்ஸ்னு கொடுத்துட்டீங்கன்னா உள்ள இருக்க எல்லாத்தையும் நீங்க டியா மாத்தணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லிமிட் எப்ப போடணும் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ நான் எங்க டிஃபைன் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னாதான். சரியா? இப்ப இந்த இந்த இத இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்ப என்ன ஆகும்? சோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற சொல்லி இது ஃபார்முலா. இது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டு விட்டுருங்க. மீதி பேத்துக்கு என்ன டவுட்? ஓகே, ஒண்ணு இத ஃபார்முலாவா படிச்சு நீங்க ஃபார்முலாவா செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இப்ப பண்ண மெத்தடையே அப்படியே சம்மா பண்ணுங்க. சரிங்களா? ஆனா என்கிட்ட கேட்டா இதை ஒரு ஃபார்முலாவா படிச்சு நீங்க பண்றதை விட நீங்க மெத்தடாவே பண்ணிக்கலாம். எக்ஸாம்ல இந்த ஃபார்முலாவாவே கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஃபார்முலாவா கேட்கறதுக்கான ரொம்ப அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மைனஸ் பிளஸ் நிறைய இருக்குல்ல உங்களுக்கு, அதுல எதனால மாத்தி மாத்தி கேட்கலாம். அவங்க உள்ள மைனஸ் போட்டு வெளியே பிளஸ் போட்டு எப்படினாலும் கேட்கலாம். ஸோ அதனால ஃபார்முலாவை கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபார்முலாவா கேட்டா என்ன பண்ண போறோம்? ஜென்ரல் ஃபார்முலா நம்ம இப்ப பண்ண மாதிரி டெடியூஸ் பண்ணிக்கிறோம், நம்மளே டெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ரைட். இப்போ நான் ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா செய்ய போறேன். ஒவ்வொரு ப்ராப்ளமும் இந்த மெத்தட்ல தான் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா y dash plus 5y equal to 2. சரியா? y dash plus எக்ஸசைஸ்ல எத்தனாவது சம் அப்படின்னா எக்ஸசைஸ்ல தேர்ட் சம். y dash plus 5y is equal to 2. அப்ப
integrating factor which is equal to e power integral 5 dx is equal to e power 5x. அப்ப y e power 5x is equal to integral e power 5x. ரைட் ஆன்சர் இருக்கிறது என்னது? 2 dx plus c. ஏன்பா இந்த இடத்துல இன்டெகிரலுக்கு நான் லிமிட் போடல? ஏன் இங்க இன்டெகிரலுக்கு நான் லிமிட் போடல? ஏன்னா அதை பத்தி அவங்க ஒன்றும் சொல்லல. இந்த 2 வந்து இங்கதான் வேலிட், இங்கதான் வேலிட் இல்லை அப்படின்னு பத்தி எல்லாம் அவங்க கொடுக்கல. அதனால நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, அவங்க கொடுத்திருந்தது வந்து பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 2 கொடுத்திருந்தாங்க, இட் இஸ் ஈக்குவல் டு பை ஆஃப் எக்ஸ். அவங்க கொடுத்திருந்தது என்னன்னா பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 2, தட் இம்ப்ளைஸ். அப்போ 1 ஈக்குவல் டு 2னா எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டா ஆன்சர் 2 வருது. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு 2/5 பிளஸ் சி இ பவர் மைனஸ் 5. 1 போட்டா 2 வருது. இப்போ இதுல இருந்து சி கண்டுபிடிக்கணும். அப்ப சி இ பவர் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 2/5. 5 2s are 10. 10னா 8/5. அப்ப சி இ பவர் மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 8/5. இங்க மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்க -5 மேல போகும்போது +5. அப்ப சி 8 இ பவர் 5/5. ஸோ இதை தூக்கி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்க போகுது? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/5, சரிங்களா? பிளஸ் சியோட வேல்யூ என்னது? 8/5 இ பவர் 5 இ பவர் மைனஸ் 5x. ஸோ இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? ஸோ இது வந்து எதோட ஆன்சர் அப்படின்னா பி பார்ட்டோட ஆன்சர். இன்னும் சி பார்ட் ஒன்று இருக்கு, சரிங்களா? அந்த சி பார்ட் என்ன அப்படின்னா பை ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ பை ஆஃப் 0. ஓகேவா? இதுதான் சி பார்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷனை ஒரு சைடு எழுதி வச்சுக்கிறேன், அப்பதான் என்னால பண்ண முடியும். ஓகே, அப்போ முதல் பை ஆஃப் 1 இந்த சைடு எழுதுவோமா? பை ஆஃப் 1 போட்டா என்ன கிடைக்கும்? 2/5 பிளஸ் சி இ பவர் மைனஸ் 5 3 இன்டூ பை ஆஃப் 0. பை ஆஃப் 0னா 2/5 பிளஸ் சி இ பவர் 0னா 1. ஸோ இதுதான் கிடைக்க போகுது. ஸோ 2/5 பிளஸ் சி இ பவர் மைனஸ் 5 3 2s are 6/5 பிளஸ் 3c. ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இதை இந்த சைடு கொண்டு போயிருவோம், இந்த 2/5 இந்த சைடு கொண்டு வந்துருவோம். அப்ப சியை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா இ பவர் மைனஸ் 5 மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 6/5 மைனஸ் 2/5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/5. ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 4/5 இன்டூ 1 இ பவர் மைனஸ் 5 மைனஸ் 3. ஸோ இதை தூக்கி சொல்யூஷன் அப்ளை பண்ணணும். ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/5 பிளஸ் சி இன்டூ, சரிங்களா? பிளஸ் சி இன்டூ சிங்கிறது 4/5 இன்டூ 1 இ பவர் மைனஸ் 5 மைனஸ் 3 இன்டூ இ பவர் மைனஸ் 5x. ஸோ இதுதான் சொல்யூஷன். இதை எப்படி சேஞ்ச் பண்ணுமோ நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். மேல -5 கீழே இருந்து இ பவர் 5 மேல எடுத்து எதுனாலும் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த சம் வந்து ஒய் டபுள் டேஷ்ல இருக்குது, சரிங்களா? அதுக்கு அடுத்த சம் வந்து ஒய் டபுள் டேஷ்ல இருக்கு. அந்த 4th சம் ஹோம்ஒர்க் கொடுத்துடலாமா? பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களால செய்ய முடியும்னா சொல்லுங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துடலாம். 5th சம் நான் சொல்றேன், பாருங்க, பார்த்து சொல்லுங்க. கன்சிடர் த சொல்யூஷன் ஒய் டபுள் டேஷ்
is equal to 3x plus 1. Find all the solution on the interval. அது நீங்க இதை பத்தி யோசிக்கவே வேண்டாம், இன்டர்வல் பத்தி யோசிக்க வேண்டாம். நீங்க எப்பயும் போல சம் செஞ்சிடலாம். செஞ்சுட்டு பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 1, பை டேஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு 2. அதை வச்சா இந்த கண்டிஷனை வச்சா சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? பை ஆஃப் 0 ஈக்குவல் டு 0, பை ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 போட்டா சொல்யூஷன் என்ன கிடைக்கும்? ஸோ 2 இது பண்ணணும். இதுல உங்களுக்கு அநேகமா எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து இனிஷியல் கண்டிஷன், இது பவுண்டரி கண்டிஷன். தெரியுதான்னு பாருங்க. ஸோ அப்ப இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க். எத்தனாவது கொஸ்டின்? கொஸ்டின் நம்பர் 4. இந்த ஹோம்ஒர்க்கும் கொடுத்துக்கிறதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க. இப்போ 5th சம் பார்ப்போம். 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க? 5th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் த ஈக்குவேஷன் y dash equal to ky on minus infinity less than x less than infinity where k is some constant. A part, if pi is any solution, then phi of x equal to pi of x e power minus kx, then pi of x equal to c. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதோட சொல்யூஷன் வந்து இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத அப்படி சொல்றாங்க. பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி பவர் கேஎக்ஸ் இந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். அப்ப இது வந்து சையா இருக்கும். புரியுதா? இது வந்து சை தான் இந்த கான்ஸ்டன்டா இருக்கும். அதாவது என்ன சொல்றது, இந்த இடத்துல எக்ஸே வராது, வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுல ரெண்டாவதுல என்ன சொல்றாங்கன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க இது வரைக்கும் பார்த்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க ரியல்ல படிச்சிருப்பீங்க. அதாவது உங்களோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரியல் கோஎஃபிஷியன்ஸா இருக்கும். பட் ஆனா இந்த புக்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காம்ப்ளெக்ஸை பத்தி மெயின் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த கேங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ அப்ப அதுக்கு ரியல் பார்ட்னு ஒன்று இருக்கும், இமேஜினரி பார்ட்னு ஒன்று இருக்கும். அந்த ரியல் பார்ட் நெகட்டிவா இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து 0 நோக்கி போகும். எப்பனா எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டியா இருந்தா, அதாவது லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றாங்க. அதே இது the real part வந்து பாசிட்டிவா இருந்தா, magnitude of the every non-trivial solution tends to infinity. அப்ப limit x tends to infinity modulus of pi of x is equal to infinity-ன்றாங்க. பாத்தீங்களா? இதைத்தான் நான் சொன்னேன். மற்ற புக்குக்கும் இந்த புக்லயும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? ஆனா சிலபஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஹெட்டிங்கோட தான் அப்படியே மேட்ச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம கஷ்டப்படுவோம். ஆனா ரொம்ப சிம்பிள் தான், பாக்குறதுக்கு ரொம்ப டீடியஸா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இதெல்லாம். பட் ஆனா இது வேற எந்த புக்லயும் இருக்காது. அதனால்தான் இந்த புக்கை நான் வந்து பேஸா வச்சு ஃபுல்லா எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் இவ எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். 5வது கொஸ்டின். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? y dash equal to ky. ஓகே. கொஸ்டின் என்னது? y dash equal to ky. நான் என்ன பண்ணுவேன்? dy by dx equal to ky. That implies dy by y is equal to k dx. Integrating on both sides, log y is equal to kx plus c. That implies y is equal to c into e power kx. சரிங்களா? சரிங்களா? ரைட். அப்ப இதை தான் நம்ம பை ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கணும். ஸோ பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேஎக்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இதுல வந்து அவங்க என்ன சொன்னாங்க? பை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இப்படி கொடுத்திருந்தாங்க. இஃப் சப்போஸ் psi of x equal to pi of x e power minus kx இருந்தா psi of x கான்ஸ்டன்ட் ப்ரூவ் பண்ண சொன்னாங்களா? இந்த டேர்ம் இங்க கொண்டு வாங்க. அப்ப என்ன கிடைக்கும்? e power kx psi of x is equal to pi of x. ஸோ இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணா psi of x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? psi of x equal to c. ஸோ இது ஃபர்ஸ்ட் இதோட ப்ரூஃப் முடிஞ்சு. நமக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க.
செகண்ட்ல இருக்கிறது தான் கேட்பாங்க. செகண்ட் பார்ட் பி பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரியல் பார்ட் ஆஃப் கே இஸ் லெஸ் தென் 0. அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா கேஸ் ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஐ பீட்டான்னு எடுத்துக்கிறேன். இதுல ஆல்பாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0, ஏன்னா ஆல்பா தான் ரியல் பார்ட் ஆஃப் கே. அப்படி இருந்தா சொல்யூஷன் என்ன ஆகும்னு கேட்டாங்க. ஸோ phi of x equal to c e power alpha plus beta I of x, which is equal to c e power alpha x e power I beta x. Then c e power, இப்ப ஆல்பான்றது நெகட்டிவ்ங்கிறதுனால நான் ஆல்பா என்ன எடுத்துக்கிறேன்னா மைனஸ் எல்ன்னு எடுத்துக்கிறேன். எல் இஸ் த பாசிட்டிவ் நம்பர். இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு நம்பர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் -5 நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பாசிட்டிவ் 5ஓட நெகட்டிவ்னு சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ அப்ப இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மைனஸ் எல் எக்ஸ். இப்ப எல்லுங்கிறது பாசிட்டிவ். இது என்னது, காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் ஐ சைன் பீட்டா எக்ஸ். இப்ப நான் ரெண்டு சைடு லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பை ஆஃப் எக்ஸ், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சி e power minus lx cos beta x plus I sin beta x. ஸோ இதை நான் ரெண்டா ஸ்பிளிட் பண்றேன். சிங்கிறது கான்ஸ்டன்ட், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e power minus lx cos beta x plus I c limit x tends to infinity e power minus lx sin beta x. யாருக்காவது இது வந்து இதோட லிமிட் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியுமா? யாருக்காவது தெரியுமா இதோட லிமிட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? ரியல் அனாலிசிஸ் படிச்சிருக்கீங்களா? சார் இது டைரக்டா அந்த e பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0ங்கறனால 0ன்னு போட முடியாதா சார்? அது எப்படி மேம், இந்த சைடு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அப்படி சடனா போடக்கூடாது. ஓகே சார். அப்படி சடனா போடக்கூடாது நம்ம. சார் ஒன்று பவுண்டடு, ஒன்று வந்து ஜீரோ ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா அது லிமிட்டோட வேல்யூ 0 போடுவோமே, அதுவா சார்? ஓகே, வெரி குட். நீங்க ரிசல்ட்டை படிச்சு அப்படியே சொல்றீங்க, ரிசல்ட் அப்ளை பண்ணி அப்படியே சொல்றீங்க. காசுங்கிறது ஒரு பவுண்டட் ஃபங்க்ஷன். பவுண்டட் சரிங்களா? ஃபங்க்ஷன், அப்ப அதுக்கு வந்து 1/∞ போடும்போது அதான் ஒரு சைடு இன்ஃபினிட்டி இது 0 போகும்போது ஆட்டோமேட்டிக்கா 0 வரும். ஓகே தான், ஓகே தான். வேற யாருக்காவது ஐடியா இருக்கா? மேடம் சொன்னதுதான், கோகிலா மேம் சொன்னதுதான் இதோட ப்ரூஃபே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கிறேன். நான் இதை மட்டும் செக் பண்ணிக்கிறேன். இதோட வேல்யூ என்ன வருதுன்னு நான் ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். இதை எப்படி ப்ரூஃப் பண்ணுவாங்க அப்படின்னா -1 less than or equal to cos beta x less than or equal to 1. இது எல்லாருக்கும் அக்செப்டபிளா? ஏன்னா காசோட வேல்யூ வந்து எப்பவுமே லைஃப் பிட்வீன் -1 to 1. இப்ப ரெண்டு சைடும் என்ன பண்றேன், e power minus x ஆல மல்டிப்ளை பண்றேன், e power minus lambda x. அதோட இப்ப ரெண்டு சைடு லிமிட் அப்ளை பண்ணுங்க. லிமிட் அப்ளை பண்ணும்போது இது வந்து இன்ஃபினிட்டி, எக்ஸோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி ஆகுது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி, e power minus infinity 0. அப்ப 0 less than or equal to e power 0 less than or equal to limit x tends to infinity e power minus x cos beta x less than or equal to, இங்க நீங்க போட்டாலும் 0 தான் வரும். ஸோ அப்போ ஒரு இன்இக்வாலிட்டியில இடது பக்கமும் 0 வலது பக்கமும் 0னா என்ன அர்த்தம்னா அதோட வேல்யூவே 0 தான். இதை வந்து ரியல் அனாலிசிஸ்ல இந்த மெத்தடை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். சீரீஸ் ப்ரூஃப் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? இதையே சீக்வன்ஸ் வச்சு சொன்னா சாண்ட்விச் தியரம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா இதோட வேல்யூஸ் மட்டும் 0ன்னு இல்லாம சேம் மெத்தட்ல என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் lx sin பீட்டா எக்ஸ், அதையும் 0ன்னு சொல்லலாம். ஸோ இதுவும் 0 இதுவும் 0, அதனால லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி phi of x equal to 0. ஸோ அந்த பி பார்ட் புரிஞ்சுதா? 0 வந்துருச்சா கரெக்டா?
ஓகே, இப்போ அடுத்து சி பார்ட் போறோம். ஸோ இந்த சி பார்ட்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, the real part of k is greater than 0. That means is alpha is strictly greater than 0. அப்ப என்ன ஆகும்? அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெறுமனே பேசல, அதோட மாடுலஸ் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பேசுறாங்க. ஸோ பை ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சது சி இ பவர் கேஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சி இ பவர் alpha plus I beta of x, which is equal to c e power alpha x into e power I beta x, which is equal to c e power alpha x. Okay, okay, cos beta x plus I sin beta x. ஸோ அவங்க இதுக்கு மாடுலஸ் எடுக்க சொன்னாங்க, அப்புறம் தான் அதுக்கு லிமிட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ மாடுலஸ் எடுக்கிறேன். இப்போ சி வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், நான் அதான் நினைக்கிறேன் மாடுலஸ் ஆஃப் சின்னே வச்சுக்கிறேன். இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், இ பவர் இஸ் ஆல்வேஸ் அ பாசிட்டிவ் நம்பர், ஸோ அதுக்கு மாடுலஸ் தேவையில்லை. இதுக்கு மாடுலஸ் எடுத்தா என்ன வரும்? 1 வரும் சார். 1 வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு எப்படி மாடுலஸ் எடுப்போம் அப்படின்ற மாதிரி. அப்போ இதோட வேல்யூ 1. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா லிமிட் அப்ளை பண்றேன். லிமிட் x tends to infinity modulus of phi of x is equal to limit x tends to infinity modulus of c e power alpha x. இப்போ இங்க ஆல்பாங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ அப்போ நீங்க இங்க இப்போ இன்ஃபினிட்டி போடும்போது இது என்னவா மாறும்? இ பவர் இன்ஃபினிட்டியா மாறும். இ பவர் இன்ஃபினிட்டியா மாறினா இதோட வேல்யூ என்னவா மாறிடும்? இன்ஃபினிட்டியா மாறிடும். இதுதான் ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. மாடுலஸ் எடுத்து நீங்க லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா இன்ஃபினிட்டியை நோக்கி போகும். ஸோ நீங்க டைரக்டா ஏதாவது லெஸ் தென் ஜீரோவா இருந்துச்சுன்னா, ரியல் பார்ட் லெஸ் தென் ஜீரோவா இருந்தா டென்ஸ் 0, ரியல் பார்ட் கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா அதோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓகே, இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான். சரிங்களா? ஆனா அதுல இந்த ஏயை வந்து நம்ம கான்ஸ்டன்டா வச்சு பார்த்துட்டோம். ஸோ இனிமேல் பார்க்க போறதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து அந்த ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேரியபிளா இருந்தா, அதாவது ஒரு எக்ஸ்டர்மா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கறதான் இதுக்கு அடுத்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்க செய்ய வேண்டியிருக்கும், தயவு செய்து செஞ்சு பார்த்துருங்க. இதுக்கு அடுத்து வர்ற கிளாஸ்லலாம் ஜஸ்ட் வந்து நான் வந்து சொல்லிடுவேன், நீங்க தான் உட்காந்து செஞ்சு பார்க்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்